மாற்றம் வேணும்னு சொல்லி மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். தமிழக வெற்றி களத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னு. அப்படி என்னப்பா நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டோம்னா, காலையில் எங்கள் முதலமைச்சர் 10 மணிக்கு வருவார், மதியம் டிஃபன் பாக்ஸில் சாப்பாடை கட்டிக்கிட்டே வந்துடுவார். மதியம் உட்காந்து சாப்பிடுவார், ஒரு அரை மணி நேரம் தான் எடுத்துக்கிடுவார். அதுக்கடுத்து சாயந்தரம் 5 மணிக்கு அவர் வந்து கிளம்பி போவார். காலையில் 10 மணிலேருந்து 5 மணி வரையும் மக்களுக்காக உழைக்கக்கூடியவர். மதியம் சாப்பாடு தலைமைச் செயலகத்தில் வச்சு தான் அவர் வந்து சாப்பிட்றாரு. இது மிகப்பெரிய ஒரு மாற்றம் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை யார் சொன்னால் தெரியுமா? அமைச்சராக இருக்கக்கூடிய அருள்ராஜ் வந்து சொல்கிறாரு, இதுதான் பெரிய மாற்றம், உங்களுக்காக தான் அவர் உழைக்கிறாரு, காலையில் 10 மணிக்கெலாம் வந்துடுறாரு, மதிய சாப்பாடு இங்கேயே தான் சாப்பிட்றாரு, சாயந்தரம் 5 மணிக்கு தான் அவர் வீட்டுக்கே போகிறாரு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதுவா மாற்றம்? இந்த மாற்றத்தையா மக்கள் வந்து எதிர்பார்த்தாங்க? மாற்றம்ங்கிறது அதிமுக ஆட்சி காலத்திலும் திமுக ஆட்சி காலத்திலும் நடந்த தவறுகள் இந்த ஆட்சி காலத்திலையும் வந்து இனியும் தொடரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் தமிழக வெற்றி கழகத்தை வந்து தேர்ந்தெடுத்தாங்க மக்கள் ஓட்டு போட்டு. இப்போ என்ன நடக்குது? ஆள் மாறி இருக்குது, ஆட்சி மாறி இருக்குது, காட்சிகள் அப்படியே தானே இருக்குது. சொல்லப்போனால் திமுக ஆட்சியில் வந்து சென்னையை பொறுத்தளவில் ஒரு மின்வெட்டு இருந்ததாக நம்ம வந்து நியூஸ் பேப்பரில் அந்த மாதாந்திர மின்வெட்டு அப்படிம்பாங்க, அது மட்டும்தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைந்த உடனேயே சென்னையில் எல்லா இடங்கள்லையும் வந்து மின்வெட்டு வந்து அதிகமாக இருக்குது. பொதுமக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதுலேயும் நம்ம அந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் இருக்கார்ல, அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர். விவசாயத்தை விட விளையாட்டு தான் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவார்ல. அவருக்கு விவசாயத்தை பற்றி ஒரு மண்ணுமே தெரியாது. ஆதவ அர்ச்சனாவை எதிர்த்து பேசிட்டாங்க அப்படின்னா உடனே காவல்துறையை விட்டு கைது பண்ணுறதுக்கு தான் அவருக்கு அந்த அதிகாரம் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சருங்கிற அதிகாரத்தை வந்து கொடுத்துருக்காங்க போல். இன்றைக்கி சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. மாரிதாஸ் அவர்கள் வந்து ஆதவ அர்ச்சனா பேசின உடனே கைது நடவடிக்கை ஏற்பட்டுனாங்க. சரியான ஆதாரங்கள் கிடைக்காதனால மாரிதாஸ் அவர்கள் வந்து வெளியில் வந்துட்டாங்கன்னு வச்சுங்க. இப்போ ஆதவ அர்ச்சனா நின்று வெற்றி பெற்ற வெள்ளிவாக்கம் தொகுதியில் தொடர் மின்வெட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. மக்கள் வீதியில் வந்து நிற்கிறாங்க. இது நான் சொல்லலைங்க, மக்களே சொல்லியிருக்கிறாங்க. அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். யார் ஆட்சியில் இருக்காங்க அவங்க தான் பொறுப்பு. வயசானவங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க. இந்த வயசானவங்க ரோட்ல வந்து நிற்காங்க. இவங்க எல்லாம் என்ன தலையெழுத்து? வீட்டுல இருந்து பொம்பளைங்க எல்லாம் 12 மணிக்கு நான் ஒருத்தி வந்துட்டேன் ஐடி போட்டு பைத்தியக்காரி மாதிரி. பக்கத்துல ஒரு தாத்தா சாவ கிடக்காரு, அவர் செத்தா நீங்களா பொறுப்பேப்பீங்க இல்ல ஈபி பொறுப்பேப்பாங்களா? வீடியோ நல்லா பார்த்தீங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பெண் என்ன சொல்கிறாங்க? அரசு தாங்க இது பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க. எவ்வளோ வயசான முடியாதவங்க இருக்கிறாங்க, சின்ன குழந்தைகள் இருக்குது, சாக போகிற வயசுலேயே ஆட்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி தொடர் இந்த மின்வெட்டெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்குது. நான் வந்து பாருங்கள், பைத்தியக்காரிச்சி மாதிரி நைட்டியோடு நான் வந்து இரவில் வந்து இங்கே நான் வந்து கத்திக்கிட்டு கிடக்கிறேன். இதெல்லாம் எங்களுக்கு வந்து தேவையா? வாங்க வந்து ரோட்டில் போய் நிற்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அளவுக்கு வந்து அவங்க மனசு நொந்து அதை வந்து பேசுகிறாங்க. ஏன் இப்படி பேசணும்? ஆதவ அர்ச்சனா நின்று வெற்றி பெற்ற அந்த வெள்ளிவாக்கம் தொகுதியிலேயே இப்படி தொடர் மின்வெட்டுகள் வந்து இருக்குது. அப்போ அந்த மின்வெட்டுகளை வந்து அவர் சரி செய்யணுமா இல்லையா? கேட்டால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பீஸை பிடிக்கிட்டு ஓடிட்டாங்க, இது எதிர்க்கட்சிகளுடைய சதி, இது திமுகவுடைய சதி அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த மேலே பழிய போட்டு தப்பிக்க நினைக்கிறதுலாம் தமிழக வெற்றி கழகம் இருக்குதே தவிர அது என்ன குறைபாடுகள் இருக்குது, அந்த குறையை சரி செய்வதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது. நம்ம அந்த இடத்துல இருந்து நகண்டா போதும், மக்கள் எப்படி போனாலும் பரவாயில்ல. மாற்றம் சொல்லி தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. நீங்கள் ஒரு மாற்றத்தை கொடுக்க வேணாமா? ஆனால் ஒரே ஒரு மாற்றம் நடந்திருக்குது. எப்படின்னா இதுவரையிலும் பவர் கட்டே இல்லாத இடங்களில் பவர் கட்டு நடக்குது. அதுதான் இங்கே தாவேக அரசனுடைய மாற்றமாக இருக்குது. மக்களை கஷ்டப்படுத்துகிற எந்த அரசுமே அடுத்த ஆட்சிக்கு வந்ததாக இல்லை. ஆனால் தமிழக வெற்றி கழகம் அந்த அரசு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்களை பற்றி ஒரு துளியும் கண்டுக்கிறதே இல்லை. இப்போ அவங்க முதலமைச்சர் அவர்கள் வெளியிடக்கூடிய அந்த அறிவிப்புகளை நாங்கள் தான் புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி வந்து சமூக வலைதளங்களில் பரப்பி விட்டு அதில் வந்து அவருடைய தலைவர் விஜய் அவர்களை வந்து பெரிய ஒரு ஹீரோ மாதிரி வந்து காட்டுறாங்க. இப்போ சமீபத்தில் கூட ஒரு அறிவிப்பு வெளிவந்துச்சு.
இனிமேல் வந்து மின் கட்டணங்கள்லாம் ஆன்லைனில் தாங்க நீங்கள் கட்டணம் சொல்லி முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு அப்படின்ட்டு. அது விஜய் அவர்கள் வந்து அறிவிப்பு வெளியிடணும்னு அவசியம் இல்லை, அது ஏற்கனவே அது நடைமுறையில் இருக்குது. எல்லாருமே வந்து ஆன்லைனில் கட்டிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு உருட்டுறாங்க. தாவேக்காவினர் என்ன பண்ணாங்க, திமுக வந்து மிகப்பெரிய உருட்டிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. ஆனால் திமுகவை விட பல மடங்கு உருட்டக்கூடிய ஆட்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தில் தான் இருக்கிறாங்க. நல்ல ஆட்சியை கொடுப்பான்னு சொல்லி நம்பி தான் விஜய் அவருக்கு வந்து ஓட்டு போட்டாங்க. ஆனால் இவர் இந்த ஒரு மாதத்துலேயே அவருடைய ஆட்சியினுடைய அந்த நிர்வாகத்திறனை பார்க்கும்போது சட்டம் ஒழுங்கு போச்சு. இது மும்மொழி கொள்கையை பற்றி பேச மாட்டார். இது பதவியேற்பு விழாவில் வந்து தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு போனது பற்றி பேச மாட்டார். நிறைய இதை சொல்லிக்கிட்டே போகலாம், இன்னொரு வீடியோவில் அதை பற்றி நம்ம பேசுவோம். ஆனால் ஆதவ் அர்ஜுனா இருக்கார் பார்த்தீங்களா, ஆதவ் அர்ஜுனா தாங்க இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியவே வந்து வழி நடத்திட்டு போகிறாரு. உண்மையிலேயே அதுதான் நடக்குது. முதல்வர் விஜய் அவர்கள் எந்த இடத்துலையாவது வாயை திறந்து பேசுகிறாரா பார்த்தீங்களா? பிரச்சாரத்தில் மைக்கை பிடிச்சிக்கிட்டு தீய சக்தி, தூய சக்தி, பாரசக்தி, அபார சக்தி அப்படின்லாம் சொல்லி பேசினார் இல்லையா? இன்னைக்கு முதலமைச்சராக வந்த பின்னாடி ஒரு செய்தியாளர் சந்திப்பு, முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியுமே அவர் வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்தினதில்லை, இப்போவும் வந்து செய்தியாளர் சந்திப்பு நடக்கிறதே இல்லை. இப்போ முதலமைச்சர் ஆன பின்னாடி எதுவுமே வந்து வாயை கூட திறக்கிறதில்ல, அவரை பற்றின நியூஸ்கள் வெளியில் வர்றதில்லை. எப்படி வருது அப்படின்னா, அவர் கோட் சூட் போட்டு எங்கள் தலைவர் நடந்து போனார், அவர் ஸ்டைலை பாருங்கள், அவர் எப்படியெல்லாம் இருக்காருன்னு பாருங்கள். இதற்கு முன்மாதிரியாக தான் இருக்கிறாரு. இதற்கு முன்னாடி இருந்தவங்களாம் வேஷ்டி கட்டி உட்காந்துருந்தாங்க, நாங்களாம் கோட் சூட் போட்டு உட்காந்துருக்கோம். ஐயோ இதுவாயா மாற்றம், ஆட்சி மாற்றம், ஆள் மாற்றம் இது நடந்திருக்கு. ஆனால் ஆட்சி முறை மாற்றம் நடந்திருக்கா? கிடையவே கிடையாது. ஆனால் வில்லிவாக்கம் தொகுதியில் வாய்கிலேயே பேசுகிறாருல ஆதவ் அர்ஜுனா, எல்லாத்தையும் நக்கல் அடிக்கிறார்ல. என்னமோ நம்ம தான் பெரிய இது மாதிரி நம்ம ஏதாவது ஆட்சிக்கு வந்ததுனால தான் ஆதவ் அர்ஜுனாங்கிறது அடையாளம் தெரியுது. இல்லைன்னா ஒவ்வொரு கட்சியும் மாறி மாறி வந்தாலும் தான் அவர் இன்றைக்கி வந்து ஏதோ பொதுப்பணித்துறை அமைச்சராகவும், என்றைக்கு வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து விவசாயத்தை விட விளையாட்டு தான் வந்து ரொம்ப கஷ்டம் சொல்லி சொன்னாரோ அன்னைக்கே வந்து அவர் அமைச்சருக்கான ஒரு தகுதியை இழந்துட்டார். விளையாட்டுங்கிறது என்ன, விவசாயங்கிறது என்ன, இது ரெண்டையுமே தனித்தனியாக பிரித்து அவருக்கு பேச தெரியுமா? அப்படிலாம் தெரிஞ்சிருந்தால் அவர் வந்து விவசாயத்தை விட விளையாட்டு தான் சிறந்ததுன்னு சொல்லி பேசியிருக்க மாட்டார்ல. அப்போ இன்றைக்கி வில்லிவாக்க தொகுதியில் அவர் நின்று வெற்றி பெற்ற தொகுதியிலேயே இன்றைக்கி பவர் கட்டு போய் மக்கள்லாம் வந்து வீதியில் வந்து போராட்டங்கள் அது இதுன்னு வந்து நடத்திட்டு இருக்காங்க. இதுவாக மாற்றங்கிறது என்ன? மக்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களோட இந்த ஆட்சியாளர்கள் வந்தால் சிறப்பாக மக்களுக்கு ஒரு நன்மைகளை செய்வாங்க, மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லி நம்பிக்கையில் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. அந்த மக்களுடைய நம்பிக்கையை இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் இழந்துருச்சு. நன்றி, வணக்கம்.